அனைவருக்கும் வணக்கம். வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் ஒரு வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடிங்க ஒரு இது சொல்லிடுறேன். நம்மளுடைய இன்ட்ராடே ஆப்ஷன் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் பேட்ச் லாஸ்ட் எடுத்து ஓகேங்களா. அந்த டைமில் என்கிட்ட அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் டீட்டெயில் கேட்டிருந்தீங்க, கிளாஸ் எப்போ எடுங்க சார் கொஞ்சம் அப்படின்னு. அதை வந்து நம்ம இப்போ இண்டிவிஜுவலாக எடுத்துகிட்டு இருக்கோங்க. ஏன்னா பேட்சாக வச்சு பண்ண முடியாது. இண்டிவிஜுவலாக மட்டும் அப்பப்போ எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அவங்களுக்கு கிளாஸாக கண்டக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க யார் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல. கடைசி இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே எனக்கு கிளாஸ் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, புக் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். அது போல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒரு சிலரில் கேட்டிருந்தீங்க, யாருன்னு தெரியல எனக்கு. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணி கிளாஸ் வேணும்னா இன்ட்ராடே ஆப்ஷன் கிளாஸ் இண்டெக்ஸ்க்கானது ஓகேங்களா, அதை நீங்கள் எப்போ வேணால் புக் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து இந்த வீக்கில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மந்த்லி லெவல் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். மந்த்லி அனலைஸ் லெவல்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இயர்லி லெவல் ஆல்ரெடி இயர் பிகினிங்லேயே போட்டுட்டேன், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இயர்லி லெவல் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல். அடுத்தது தான் மந்த்லி, அதுக்கப்புறம் தான் வீக்லி. அப்போது வீக்லியில் நீங்கள் எடுக்கும் பொழுது மந்த்லி இதுவும் அது கூட இருந்தால் இன்னும் பெட்டர். அப்போது மந்த்லி லெவல் கூட இது சேரும்போது இயர்லி லெவல் இருந்தால் இன்னும் பெட்டர். அவ்வளோதான், சிம்பிள் ஓகேங்களா. அந்த இடம் வரும்போது மட்டும்தான் நீங்கள் உங்கள் முடிவு எடுக்கணும். இது எட்ஜிங் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இது எல்லாமே டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும்போது பெரிய நஷ்டம் ஏற்பட்டுரும் டே கேண்டில். இல்லை அந்த லாஸ் நான் அக்செப்ட் பண்ண தயார் அப்படின்னா நீங்கள் தாராளம் பண்ணலாம். இது 52 வாரம் இருக்க இயருக்கு, அதில் 44 வாரம் சக்ஸஸாக இருக்கும். 8 வாரம் என்ட்ரி கிடைக்காம போனால் ஸ்டாப் லாஸ் இருக்கிறாங்க. ஸ்டாப் லாஸ் இருக்கிறாங்கன்னா ஆப்போசிட்டில் அதுக்கான ப்ராஃபிட்டும் சேர்த்து 100 பாயிண்ட்னா 200 பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கும். கொடுக்காம ஒரு சில மாதங்கள் மட்டுமே போகும். அப்படி போகிறதா இருந்தால் புரிதுங்களா. சரி, இப்போது இங்கே இருக்குது மார்க்கெட். இதனுடைய மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸுங்க. மினிமம் 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துரும் ஓகேங்களா. சரி, மார்க்கெட் இங்கே இருக்குது. இப்போது இங்கிருந்து மேலே போனால் 25,118 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கிருந்து திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஸ்டாப் லாஸ் 25,222, 25,222. அது இங்கிருந்து கீழே வந்தால் 24,392, 24,392 இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இதற்கு ஸ்டாப் லாஸ் 24,282, 24,282. அப்போது இந்த புள்ளி வரும் பொழுது நீங்கள் உங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. நான் எப்பவும் சொல்கிறது, நமக்கு என்ன நடக்கும், பங்குச்சந்தை என்ன ஏது, என்ன பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் எது வேணால் வரலாம். ஆனால் இந்த புள்ளிகளில் வந்தால் தான் அது அப் சைடோ அல்லது டவுன் சைடோ திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அப்படிங்கிறது சிந்திங்க. மேத்தமெட்டிக்கல் கணக்கு சார்ந்து மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா. நம்ம போயிட்டு பேட்டர்னை போடு, ப்ரைஸ் ஆக்ஷனை பாரு, இதை எந்த ஒரு இதுவுமே நம்ம பார்க்கறது இல்லை ஓகேங்களா. வேல்யூஸ் சம் ரூல்ஸ், அவ்வளோதான். டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ் நீங்களும் படித்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியலையா, இதை தவிர்த்து விடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.